பாருங்க, நம்ம மெதுக்கவத்தல் காரக்குழம்பு வைக்க போகிறோம். இது வத்த குழம்பு மாதிரியே தான். மெதுக்கவத்தல் வந்து வாஷ் பண்ணிவிட்டு வறுத்து வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி வச்சுருக்கேன், பூண்டு ஒரு அரை கைப்பிடி, ரெண்டுமே இடித்து வச்சுருக்கேன். சின்ன சின்ன பல்லாக கட் பண்ணி இதையும் கட் பண்ணி இடித்து வச்சுருக்கேன். இடித்து வச்சா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். தாளிக்கிறதுக்கு வடகமும் கருவேப்பிலையும், ஆல் பர்பஸ் மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன், அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் ஜீரகம். இதையும் பவுட்ரு பண்ணி வச்சுக்கணுமே. குழம்புல ஆட் பண்ணால் ரொம்ப நல்லது. சளியெல்லாம் போயிடும், நல்ல டைஜஷன் ஆகும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. பெருங்காயம் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயமும் ஆட் பண்ணால் ரொம்ப நல்லது. இது கழனி தண்ணியில் புளி ஊற போட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். வாங்க நம்ம குழம்பு வைக்கிறத பார்க்கலாம். நம்ம அந்த மெதுக்கவத்தலுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறது நல்லது. எப்பயுமே ஒத்த குழம்புக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறது நல்லது. இப்போ நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். இல்லை மெதுக்கவத்தலை வறுத்து வச்சுக்கலாங்க. எப்பயுமே மணத்தக்காளி வத்தல், சுண்டக்காய் வத்தல், இந்த மெதுக்கு வத்தல் எல்லாம் வறுத்துட்டு யூஸ் பண்ணுறது தான் நல்லது. பச்சையாக போட்டால் நல்லா இருக்காது டேஸ்ட்டு. கொஞ்சம் வறுத்துட்டு தான் நம்ம போடணும். கொஞ்சம் நல்லா வறுபடட்டும். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி செய்யுங்க, அதுதான் நல்லது. நான் இதே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணி செய்கிறேன். எப்பயுமே வத்த குழம்புக்கெல்லாம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும், வறுபடட்டும். அப்படியே நல்லா வறுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம இதில் வடகமும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். நல்லா பொரியணுங்க வடகம். எப்படியும் சில பேர் பச்சையாக எடுத்துறாங்க, கசக்கம். அப்படி எடுக்கக்கூடாது. வடகம் வந்து நாங்கள் எப்பயும் சின்ன வெங்காயத்தில் தான் போடுவோம். சில பேர் பெரிய வெங்காயத்தில் போடுவாங்க. சின்ன வெங்காயம் தான் உடம்புக்கு நல்லது, அதனால் சின்ன வெங்காயம் தான் போடணும். நெக்ஸ்ட்டு பூண்டு பல் இடித்து வச்சு கட் பண்ணி வச்சு இடித்து வச்ச பூண்டு பல், வெங்காயம் ரெண்டுத்தையும் போட்டோம். நல்லா வதங்கட்டும். இது கொஞ்சம் அடிக்கடி நம்ம இந்த மாதிரி மாற்றி மாற்றி குழம்பு, வெறும் சாம்பார் கூட்டு அப்படின்னு பருப்பு ரொம்ப சேர்க்கக்கூடாதுங்க. பருப்பு ரொம்ப டைஜஷன் ஆகாது. என்னதான் பெருங்காயம்லாம் போட்டிங்கன்னா கூட கொஞ்சம் பருப்பு ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது. வீக்லி 2 டைம்ஸ் சொன்னால் சாம்பார் கூட்டு வச்சுக்கலாம். மற்ற நாள்லாம் வத்த குழம்பு, மோர் குழம்பு, இப்படி மாற்றி மாற்றி வைக்கணும் டிஃப்ரெண்ட்டாக. வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் பிடிக்காமல் போயிடும், போர் அடிச்சு போயிடும். அதனால் இப்படி மாற்றி மாற்றி வைங்க, உடம்புக்கும் நல்லது. இதில் நம்ம கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம். சுக்கு பொடி இருந்தால் கூட போட்டுக்கலாம். பெருங்காயமே தீர்ந்துச்சு, நல்லா இருக்கிறதுலாம் போட்டேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இருந்தது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் பர்பஸ் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். புளி கரைச்சி வச்சுருக்கோம், அதை மேலால் அப்படியே ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. கல் உப்பு போட்டுக்கலாம். எப்பயுமே கல் உப்பு தான் உடம்புக்கு நல்லது. உப்பு போட்டுங்க, தேவையான அளவு போட்டுக்கலாம். குழம்பெல்லாம் வந்து காரக்குழம்பு, வத்த குழம்பு, மீன் குழம்பு, இதெல்லாம் வந்து தண்ணியாக வச்சு நல்லா கொதித்து சுண்டி வந்தால் தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நான் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன், இன்னும் ஆட் பண்ணிப்பேன் நான். இதிலே பார்த்தீங்கன்னா மெதுக்கு வத்தலும் போட்டுடலாம். மெதுக்கு வத்தலும் அந்த வறுத்த மெதுக்கு வத்தலும் அதில் போட்டுட்டோம். எம்மையான சூப்பரான வத்த குழம்பு ரெடி ஆகிடும். இதில் மிளகு ஜீரகமும் நுணுக்கி நம்ம போட போகிறோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ண போகிறோம். முதல்ல வச்சுருந்ததுக்கு இப்போ தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு டம்ளர் கூட ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே போட்டாச்சு. குழம்பு எல்லாமே ரெடி. நல்லா கொதிச்சு சுண்டி வந்தால் குழம்பு ரெடி. வத்த குழம்பு சூப்பராக எம்மையாக ரெடி ஆகிடும். மெதுக்கு வத்தல் குழம்பு. இதில் மிளகு ஜீரகம் நல்லா இடித்து வச்சுருக்கேன் பாருங்க. பவுட்ரு பண்ணி போடலாம், நான் இடித்து போட்டிருக்கேன். பவுட்ரு பண்ணி வச்சுட்டு நிறைய நம்ம அப்பப்போ வேணுன்றப்ப போட்டுக்கலாம். அப்படி தான் நான் நல்லா சுண்டி வரட்டுங்க. சுண்டி வந்தோன்னா எம்மியான சூப்பரான மெதுக்கு வத்தல் குழம்பு ரெடி ஆகிடும்.
காரசாரமாக ரொம்ப எம்மையாக சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லெண்ணெய் வந்து நீங்கள் எவ்வளோ ஊற்றிக்கணுமோ ஊற்றிக்கலாம். குழந்தைங்களுக்கு நெய் போட்டு பிசைஞ்சு கொடுக்கலாம், நல்லெண்ணெய் போட்டு பிசைஞ்சு கொடுக்கலாம். நான் நல்லெண்ணெய் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். எப்பயுமே அத்தை குழம்புலாம் எண்ணெய் நிறைய கொஞ்சம் தாராளமாக விடணும். நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் ஊற்றியும் பிசைஞ்சு கொடுக்கலாம். இதே போதும்னாலும் நீங்கள் அப்படியே விட்டுடலாம். குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா அப்படியே இது போதும். இதுலேயே நான் நிறையா விட்டுருக்கேன். ஆயில் வந்து எவ்வளோ கம்மி பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது தான். ஆனால் நல்லெண்ணெயும் நெய்யும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. இல்லை கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுடலாம் தலையில். சூப்பரான சுவையான வெதக்க வத்தல் குழம்பு எம்மையாக ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா கொதித்து சுண்டி வந்தோடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா புடலங்காய் பொரியலுங்க. புடலங்காய் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம். பார்க்கவே பச்சை பசேல்னு எவ்வளோ நல்லாயிருக்கு. புடலங்காயில் நிறைய சத்துக்கள் இருக்குது. ஒரு காயிலுமே பல சத்துக்கள் இருக்குது. காய்கறி நம்ம நிறையா சாப்பிட்ணும். ரைஸ் கம்மியாக எடுத்துகிட்டு காய்கறி நிறையா சாப்பிட்ணும். புடலங்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதே மாதிரி 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு தண்ணியில் ஊற வச்சு அலசி வச்சுருக்கேன். இது வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் பத்தை பார்த்திங்கன்னா ஒரு 2 தேங்காய் பத்தை அளவுக்கு பத்தை. இது ஒரு ஓட்டி வச்சுக்கலாம் கடைசியாக போடுறதுக்கு. தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிட்டு நம்ம வந்து ஒரு ஸ்பூன் தான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். காரக்குழம்பு வச்சுருக்கிறதால இது மைல்டாக இருந்தால் போதும்னு சொல்லிவிட்டு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். சில பேர் மிளகாய் கிள்ளி போட்டதை கூட தாளிப்பாங்க. இது வந்து கருவேப்பிலை கடைசியாக தூவறதுக்கு. அவ்வளோதான். தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம இறக்கிட வேண்டியதுதான். புடலங்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுங்க. வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு பார்க்கலாம். பாருங்க, கடுகு போட்டோம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சு. இதில் வந்து வெங்காயமும் போட்டேன். வெங்காயமும் போட்டு வதக்கியாச்சு. இதுலேயே பார்த்தீங்கன்னா புடலங்காயை போட்டுக்கலாம். இதை ஊரில் திருப்பருப்போ இல்லையே போட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் நேரம் வெந்த உடனே மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ணணும். இப்போ லாஸ்ட்டில் இறக்கும் போது தேங்காய் கொஞ்சம் தூவி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க. இது வேகட்டும். முதல்ல இதில் வந்து தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா வேகணும். அதனால் தேவையான அளவு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இல்லை மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூளும் போட்டாச்சு. நல்லா வெந்துட்டுங்க. வெந்தோடனே மிளகாத்தூளும் தேங்காயும் மிளகாத்தூள் போட்டு மிளகாத்தூள் வாசனை போனதுக்கப்புறம் தேங்காய் ஒரு ஓட்டி மேலே தூவிக்கலாம். அவ்வளோதாங்க. இது வெந்தோடனே வந்து பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி ட்ரை ஆயிடுச்சு. தேவையான அளவு உப்பு போட்டுட்டேன். வீடியோ எடுக்க மறந்தாச்சு. உப்பு போட்டுட்டேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், ஆல் பர்பஸ் மிளகாத்தூளும் போட்டிருக்கேன். காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா வத்த குழம்பு இல்லைங்களா, சைட் டிஷ் கொஞ்சம் மைல்டாக இருந்தால் போதுன்ட்டு 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். நல்லா இது ட்ரை ஆகி நல்லா வெந்தவுடனே மேலே தேங்காய் தூவி இறக்க வேண்டியதாங்க. புடலங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம மசாலா வாசனையும் போயிடுச்சு. இப்போ இதில் தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் துருவி அரைச்சி வச்சுருக்க பாருங்கள், அதையும் மேலே போட்டுக்கலாம். இப்போ எம்மியான புடலங்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியதான். நம்ம சமையல் முடிஞ்சிச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.